திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை, வழக்குகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த மாதத்தில் பணிபுரிகின்ற பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அடுத்த பள்ளிக்கல்வி இயக்குனர் யார் என்பது குறித்து போட்டி நிலவுகிறது. அது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளார போகலாம். பள்ளிக்கல்வித்துறையோட அடுத்த இயக்குனர் யாருங்கிறதுக்கு அமைச்சர் அலுவலகத்தை சுத்தி மியூசிக்கல் சேரே நடக்குதாம். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக இருக்கும் அறிவொளி இந்த மாசத்தோட ஓய்வு பெறக்கூடிய நிலையில அவரோட இடத்தை பிடிக்க 3-4 பேர் போட்டி போட்டு வர்றாங்களாம். ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக இருந்து நீண்ட நாள் அனுபவம் இருக்குன்னு ஒருத்தரும், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த யாருமே இன்னும் இந்த பதவிக்கு வரலன்னு அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரும் அமைச்சருக்கு நெருக்கமானவங்க மூலமா காய் நகர்த்திட்டு வர்றாங்களாம். இருந்தாலும் இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ல ஒருத்தரோட பெயர் கொண்ட ஒருவருக்குத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இந்த செய்தியிலிருந்து நமக்கு புலப்படக்கூடியது என்னவென்றால், அடுத்த பள்ளிக்கல்வி இயக்குனர் தற்போது தொடக்க கல்வித்துறை இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கும் கண்ணப்பன் அவர்கள் பெயர் வரலாம் என்பது தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது. நன்றி. ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து காணொலியாக பதிவிட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.